சமூக வலைதளத்தின் பதிவுகளை பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இந்திய அளவில் ஒரு விஷயம் அதிகப்படியான கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னா மீட் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது மும்பையில் விதிக்கப்பட்டிருக்கிற மாமிசத்திற்கான தடை, இந்த ஒரு விஷயத்தை பற்றியே இந்தியா ட்ரெண்ட்ஸில் பார்த்தோம்னா நிறைய ட்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாமிச தடைக்கு மக்கள் எப்படியெல்லாம் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க விரதம் இருக்கிறாங்க, இல்லை ஃபாஸ்டிங் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இஸ்லாமியர்கள் எதற்கு மீட்டை உண்ணாமல் இருக்கணும், எதற்கு மாமிசத்தை உண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுது. ஸோ இதுதான் மீட் பேன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகின் கீழே மக்களுடைய அதிகப்படியான கோரிக்கைகள் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தபடியாக ட்விட்டரில் மக்கள் எப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. அதாவது மீட் பேனை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரம்ஜானுக்கு எல்லாருமே அப்போ மாமிசம் கண்டிப்பாக உண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கைஸ், வி டோன்ட் ஒர்க் ஆர் வேஸ் டு த டாப் ஆஃப் த ஃபுட் செயின். அதாவது ஃபுட் செயினை உருவாக்குறதுக்காக நாங்கள் வேலை பார்க்கல. ஸோ ரொம்ப என்ன சாப்பிட்றாங்க, என் மக்கள் என்ன பார்க்குறாங்க, ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன சாப்பிட்றாங்க, இது மாதிரி அதை பற்றியே எதுக்கு அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேன் பீஃப், பேன் மீட், எல்லாத்தையுமே பேன் பண்ணிடுங்க. ஸோ வி டோன்ட் கேர் அபவுட் ஹாஸ்பிட்டல்ஸ். மருத்துவமனைகள்லாம் இந்தியாவில் எப்படி இருக்குது, டாய்லெட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ரயில்வே சிஸ்டம் எப்படி இருக்குது, இதை பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது. எல்லாருமே ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் எதை சாப்பிட்றாங்க, அவங்க எதை பார்க்குறாங்க, அவங்களை எப்படி நம்ம குற்றவாளிகள் ஆக்கலாம் இப்படிங்கிறத மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம், சிவசேனா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகும் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, சிவசேனா இஸ்லாமியர்களுக்காக இப்போ அவங்க இந்த பேனை, அதாவது இந்த தடையை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க செய்தியாக இருக்குது. அதாவது சிவசேனா முஸ்லிம்ஸ்களுக்காக குரல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் எழுது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் கொல்லப்பட்ட அந்த கல்பர்கி, அந்த ரைட்டர், அந்த அவருடைய கருத்துரிமையை கொல்லப்பட்டது, அவரையும் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தையும் எல்லாருமே இவங்க கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க சிவசேனா. ஸோ இதை எல்லாரும் நல்ல விஷயமா கருதுறாங்க. ஸோ அதுதான் சிவசேனா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக போயிட்டுருக்கு. அடுத்தபடியாக ரம்ஜான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரம்ஜான் இது என்ன அப்படின்னா, ஸோ ரம்ஜான் அன்னைக்கு எல்லாருமே அப்போ கண்டிப்பாக மீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை எழுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ஒரு பேனர், குறிப்பாக ஒரு பேனர் இந்த குரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேனர் என்ன அப்படின்னா, குரானில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குரானில் பீஃப் அப்படிங்கிறது, அதாவது மாட்டினுடைய கறி அப்படிங்கிறது உடலுக்கு ஒத்துக்காத ஒரு உணவாக இருக்குது. அதாவது பீஃபை இஸ்லாமியர்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரான்லே சொன்னதாக பிஜேபி கேடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேனர் ரெடி பண்ணி மகாராஷ்டிராவில் அதிகப்படியாக இந்த பேனர்ஸ் புழக்கத்தில் இருந்திருக்கு. அதாவது இஸ்லாமியர்களுடைய சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டருடைய புகைப்படங்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பில் போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில் போர்டு எப்படி ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ எப்படி இஸ்லாமில், அதுவும் குரானில் எப்படி பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த பேனர்ஸை நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் த ஹோலி பீரியட் மகாராஷ்டிரா பேன் மீட். ஸோ ஆர் தே கோன் ட்ரிபிள் த சேல் ஆஃப் மீட் டியூரிங் ரம்ஜான். ஸோ ரம்ஜான் அப்போ மீட்டுக்கான செலவுகளையும், அதாவது அதுக்கு தேவைப்படுற காசுகளையும் அதிகப்படுத்துவாங்களா, ஸோ அதன் மூலமாக நம்மளுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னதான் பிரச்சனை பண்ணாலும் இந்தியாவில் அதிகப்படியாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் அதிகப்படியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ், மீட் பேனை பற்றியான நிறைய செய்திகள், சர்ச்சைக்குரிய செய்திகள்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ இந்திய அளவில் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு.